வெல்கம் டு ஷமூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரெசிபி மேங்கோ ஜெல்லி கஸ்டர்ட் ட்ரிங்க். ஜெல்லினாலே குட்டி பசங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். மேங்கோ ஃப்ளேவரில் நல்ல சில்லுன்னு ஒரு டேஸ்டியான ட்ரிங்க் ரெடி பண்ணிடலாம். வெயில் நேரத்தில் குடிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிங்காக இருக்கும். மேங்கோஸ் இல்லாமல் மேங்கோ ஃப்ளேவரில் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு நான் மேங்கோ ஜெல்லி கிறிஸ்டல்ஸ் எடுத்திருக்கேன். ஜெல்லி ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வாங்குற பேக்ஸ்லேயே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ தண்ணி சேர்க்கணும் என்னங்கிறது பேக்கில் கொடுத்துருக்குற மாதிரியே ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கலாம். நான் எடுத்துருக்கிற 90 கிராம்ஸ் ஜெல்லி கிறிஸ்டல்ஸ்க்கு 500 ml தண்ணியை கொதிக்க வைக்கணும். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள ஒரு பவுலில் ஜெல்லி கிறிஸ்டல்ஸை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். 2 பேக்கெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரெண்டையுமே ஒரு பவுலில் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற ஜெல்லி கிறிஸ்டல்ஸை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஃபுல்லாக டிசால்வ் ஆனதுக்கு அப்புறமா இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் வச்சோம்னா இது செட் ஆகி வர்றதுக்கு 1 hour ஆகும். சீக்கிரமாக செட் பண்ணணும் அப்படின்னா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரீசரில் வச்சிட வேண்டாம், ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க, சீக்கிரமாக செட் ஆகி வந்துடும். ஜெல்லி செட் ஆகிறதுக்குள்ள நம்ம அடுத்த ப்ராசஸை முடிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு 500 ml அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துட்டிங்கன்னா ட்ரிங்க் குடிக்கிறதுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். இது ஆல்ரெடி காய்ச்சின பால் தான். ஸோ ஒன்ஸ் பாயில் ஆகி வரட்டும். பாலை ரொம்ப சுண்ட வைக்க தேவையில்லை, ஏன்னா நம்ம இதில் கஸ்டர்ட் பவுடர் சேர்க்க போகிறோம். ஸோ அந்த திக்னஸே இதுக்கு கரெக்டாக இருக்கும். பால் கொதிக்கிறதுக்குள்ள கஸ்டர்ட் பவுடரை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டிகள் இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. பால் இப்போ நல்லா பாயில் ஆகி வந்துருச்சு. ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு கரைச்சி வச்சிருக்கிற கஸ்டர்ட் மிக்ஸை சேர்த்துக்கலாம். கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க, அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி பாலை கலந்து விட்டுட்டே இருங்க. கஸ்டர்ட் பவுடரோட பச்சை வாசனை போகட்டும். இது கூட 1/4 கப் சுகர் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இதில் ஃப்ளேவருக்காக நான் எதுவுமே சேர்க்கல, ஆல்ரெடி கஸ்டர்ட் பவுடரில் வனிலா ஃப்ளேவர் இருக்கும். 2-3 நிமிஷம் பாயில் பண்ணதுக்கு அப்புறமா பால் கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற விட்டுருங்க. இப்போ நம்ம பிளேட்டில் வச்சிருந்த ஜெல்லியும் நல்லா செட் ஆகிருக்கு. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, மேங்கோ ஜெல்லி சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. இப்போ கஸ்டர்ட் மில்க்கும் நல்லா ஆறிடுச்சு. இது கூட ஜெல்லி பீசஸை சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு ஐஸ் கியூப் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சர்விங் கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். மேலே கொஞ்சமாக சாப் பண்ண பிஸ்தா சேர்த்து சில்லாக சர்வ் பண்ணிக்கலாம். கலர்ஃபுல்லான ஜெல்லி பீசஸோட சில்லுன்னு இந்த கஸ்டர்ட் மில்க் குடிக்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்பவே ஈஸியான ஒரு ட்ரிங்க் ரெசிபி. நீங்களும் இந்த ஜெல்லி கஸ்டர்ட் ட்ரிங்கை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ரெசிபி பற்றின உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் வித் ஷமூஸ் கிச்சன். தேங்க்யூ ஆல்.